கிறிஸ்தேசுவின் நாமத்தினால் இந்த காலை நேரத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஒரு புதிய நாளை நாம் காணும்படியான பலத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நீ காலையில் எழுந்து ஜெபம் பண்ணீங்களா? காலையில் எழுந்து வேதம் வாசித்தீங்களா? இந்த செய்தியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோமே. ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு தருகிற ஆலோசனை என்ன? அழகாக ஒரு ஆலோசனை நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த ஆலோசனை என்னன்னு சொன்னா, மத்தேயு 5:9 சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Blessed are the peacemakers. அன்பான குடும்பத்தின் மக்களே, சமாதானம் பண்ணுகிற மக்கள் ஆசீர்வாதம் நிறைந்த மக்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். சமாதானம் பண்ணுகிறவர்கள். அன்பான குடும்பத்தின் மக்களே, ஒரு சிலருடைய வாழ்க்கையை பார்த்தோம்னு சொன்னா, அவங்க எங்க போனாலும் பிரச்சனை தான் உருவாக்கி கொண்டே இருப்பாங்க. எங்க போனாலுமே ஒரு கலகத்தை உருவாக்கக்கூடிய மக்களாகவே அவங்க இருப்பாங்க. ஒரு 4 பேர் இருக்கிற இடத்துல ஒரு மனிதன் வந்து விட்டால் கலகத்தை உருவாக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இது இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற அநேகரை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் இன்று நமக்கு தருகிற ஆலோசனை என்னவென்றால், நீங்கள் சமாதானம் பண்ணுகிற மக்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். கலகத்தை உண்டு பண்ணுகிற மக்களாக அல்ல, கலகத்தை தொடர்ந்து இந்த வழிநடத்தி செல்லுகிற மக்களாக அல்ல, சமாதானம் பண்ணுகிற மக்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். அன்பான குடும்பத்தின் மக்களே, ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கருவிகளாக நாம் பயன்பட வேண்டும். இயேசுவானவர் எங்கெல்லாம் சமாதானம் இல்லையோ அங்கு சமாதானத்தை உண்டு பண்ணினார். யாருடைய வாழ்க்கையில வேதனை இருந்ததோ அங்கு சுகத்தை தந்து சமாதானத்தை தந்த ஒரு ஆண்டவர் தான் நம்ம ஆண்டவர். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நீங்களும் என்னுடைய கருவிகளாக நீங்கள் இருக்க வேண்டும். நீங்கள் சமாதானம் பண்ணுகிற மக்களாக இருக்க வேண்டும். சமாதானத்தை உண்டு பண்ணணும். சமாதானத்திற்கு ஏதுவான வழிகளிலே மக்களை நடத்த வேண்டும். இதுதான் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டளை. அன்பான குடும்பத்தின் மக்களே, நம் சமாதானத்தை வெளிப்படுத்துகிற மக்களாக, சமாதானத்தின் கருவிகளாக உருவாக்கக்கூடிய மக்களாய் நாம் இருக்கின்ற பொழுது நாம் பாக்கியவான்களாய் இருப்போம். ஒருவேளை இந்த உலகத்துல நம்மையே நாம் யோசித்து பார்ப்போம். நாம் வாழ்ற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை, இருக்கிற வரை அர்த்தமுள்ளதாய் வாழ்ந்து முடிப்போம். அநேகருடைய வாழ்க்கையில சமாதானத்தை உண்டு பண்ணுவோம். அநேகருடைய வாழ்க்கையில சமாதானத்திற்கு வழிகளை நாம் காட்டுவோம். பிரான்சிஸ் சேவியர் அழகான ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். இருள் நிறைந்த இடத்துல என்னை ஒளியாக மாற்றும், பாடுகள் இருக்கிற இடத்துல என்னை சமாதானத்தை உண்டு பண்ணுகிற கருவியாக மாற்றும் என்று அழகான ஒரு ஜெபத்தை சொல்லுகிறார். நாமும் கூட சமாதானம் பண்ணுகிற மக்களாய் நாம் மாறும்போது நம்ம வாழ்க்கையில நிச்சயமா சமாதானத்தை ஆண்டவர் தர முடியும். கவலைப்படாதிருங்கள், சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆண்டவருடைய பாதையிலே நாமும் கடந்து செல்வோம். நமது வாழ்க்கை மிகப்பெரிய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கவலைப்படாதிருங்கள், சமாதானம் பண்ண முற்படும் போது நமது வாழ்க்கையில சமாதானத்தை ஆண்டவர் தருவார். ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நீர் எங்களோடு கூட பேசின கிருபைக்காய் நன்றியப்பா. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று அறிந்திருக்கிறோமே. இந்த காலை நேரத்தில் நீர் எங்களுக்கு தந்த இந்த செய்திகளுக்காய் நன்றி. எங்கெல்லாம் சமாதானம் செய்ய வேண்டுமோ, எங்கெல்லாம் சமாதானத்தின் கருவியாக நாங்கள் மாற வேண்டுமோ, எங்களை உருவாக்க வேண்டுமா கெஞ்சிரப்பா. இந்த நாள் சமாதானத்தின் நாளாக மாற்றி தரும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் சமாதானத்தை தருவேற நம்புகிறோம். எங்கள் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் சமாதானத்தை உண்டு பண்ணுகிற வார்த்தையாக உருவாக்கி தரும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.